கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் செய்தி கேளுங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 75ஆம் சங்கீதம் 4-7 ஆகிய வசனங்கள். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே நிறைய சூழ்நிலையிலே குடும்பத்தில் நிறைய தேவைகளோடு இணைந்திருப்பீங்க. சில வசனங்களை தியானிக்கும் போது உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் அநேக குடும்பத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சில குடும்பத்திலே கண்ணீரோடு கேட்கக்கூட சில குடும்பங்கள் உண்டு. வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் செய்தி கேட்கிற சில குடும்பங்கள் உண்டு. இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக தினமும் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு சத்தியத்துக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, வீம்புக்காரரை நோக்கி. வீம்புக்காரன்னா யாரு? நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நான் தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வீம்பு பாராட்டினேன் அப்படின்னா வீம்புக்காரன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, அந்த ஊழியத்தை தந்திருக்கிறீங்க, இது உங்க ஊழியம்ப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, எனக்கு 3 நேரம் சாப்பாடு தரீங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா நடத்துறீங்க, உங்க கரத்துல நீ அர்ப்பணிக்கிறப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா நான் தப்பிச்சுக்கிட்டேன். இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் பெருமை பாராட்டுறோமோ அங்கே பிசாசு உள்ள என்றாகும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, சில குடும்பத்திலே நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தாழ்த்துவாங்க. நான் வியாபாரத்துல இருந்தேன், வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டேன், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா நான் தாழ்த்தினேன். ஆனா நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு தாழ்த்துற ஒரு சுபாவம் எனக்கு கிடையாது. அப்ப பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் தெரிஞ்சது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை மட்டும்தான் உயர்த்தணும். ஒரு மனுஷன் உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரனா வந்த இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனா வந்த இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனா வந்த இயேசு கிறிஸ்து,
நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க பூமிக்கு புறப்பட்டு வந்தார். பூமியில பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து மறுபடியும் பரலோகத்துல புறப்பட்டு போயிட்டார். அவரை உயர்த்தும் போது உங்க குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். நான் நிறைய நேரத்துல நிறைய காரியங்கள் பேசும்போது அது ஆன்லைன் மூலியமா நம்ம பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் மட்டும் இடைப்பட்டா மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அதே நேரத்துல உலகத்துல நம்ம எப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறோம் அதையும் சேர்த்து பேசுவோம். ஏன்னா நான் அந்த பூமியில அழிஞ்சு போன ஒரு வியாபாரி. அதே நேரத்துல கிறிஸ்துவுக்குள்ளே ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் ஜனிப்பிக்கப்பட்டு கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டிருக்கு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். குமாரனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டால் ஒரு மனுஷன் பிதாவையும் அறிந்து கொள்ள முடியும், குமாரனையும் அறிந்து கொள்ள முடியும். சத்திய ஆவியினாலே நிரப்பப்பட்டால் சத்தியத்துக்குள்ள நடக்க முடியும். ஜெப அபிஷேகம் தந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்க முடியும். நம்முடைய இருதய மனக்கண்கள் திறந்தால் வேதத்தை நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது புரியும், அர்த்தம் புரியும். அப்ப பைபிள் வசனம் எல்லாமே நம்ம முன்னாடிதான் இருக்கு. நம்ம பைபிளை எவ்வளவு நேரம் தியானித்து தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டதுனால நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்த நிறைய காரியங்கள் உண்டு. அப்படிலாம் இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இன்னைக்கு வேணா என் சாட்சி வேணா கொஞ்சம் சொல்றேன், அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2016 வியாபாரத்துல நஷ்டம், சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். மறுபடியும் வியாபாரம் பார்க்க ஒரு ஆசை, ஆனால் இதயத்துக்குள்ள ஒரு பாரம். ஏன்னா 2015 வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கும்போது சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து எப்போதுமே வாசித்துட்டு இருப்பேன். காலையில இருந்து ராத்திரி வாசித்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது சில ஊழியக்காரங்க உங்க மேல அபிஷேகம் வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்ன சில காரியங்கள்லாம் உண்டு. 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு தாழ்த்தினேன். எப்படி தாழ்த்தினேன் அப்படின்னா, நான் பூமிக்கு வேலை பார்க்க கூடாது, நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா ஜெபம் பண்ணேன். சில குடும்பத்துல 40 நாள் பாஸ்டிங் போட்டா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணும், ஆவிக்குரிய கனிகள் வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. எனக்கு 2016 ஜெபிக்க தெரியாது, இப்போ கூட ஜெபிக்க தெரியாது. ஏன்னா சில குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, பிரதர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்க. கிடையாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, நம்மலாம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தரப்புல நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வெளியவே வரமாட்டாங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்தா தெரியும், ராத்திரியும் பகலுமா இரவும் பகலுமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இதயத்துக்குள்ள ஒரு ஆத்துமா பாரம் உண்டு. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து வெளியில வந்ததுனால, நான் வியாபாரத்துல எப்படி நஷ்டப்பட்டேன், ஏன் நஷ்டப்பட்டேன், நஷ்டம்னா என்ன, பைபிள் கையில் எடுத்து வாசிக்கும்போது நஷ்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் வருது அப்படின்னு சொல்லி பல மெத்தட்ல ஆன்லைன் மூலியமா நைட் நேரத்தில் சில நேரத்தில் பேசிட்டு இருப்பேன். முடிஞ்சா நைட் நேரத்தில் உள்ள மெசேஜ் கொஞ்சம் கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு டாபிக் நைட் நேரத்தில் பேசிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம் ஏன் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
அப்பந்தான் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா வீம்பு பாராட்டிட்டு இருப்பாங்க, இருமாப்பா இருப்பாங்க, துன்மார்க்கமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது வீம்பு பேசியிருக்கேன். வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கம் சொல்லி போட்டிருக்கு. நான் வேதத்தை கையில எடுத்து வாசிக்கவே இல்லை. அப்ப நான் துன்மார்க்கன் தான். இன்னொரு பக்கம் இருமாப்பு. எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது. ஏன்னா 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். அப்ப இருமாப்புக்குள்ள தான் இருந்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு நைட் நேரத்துல ஒரு செய்தி கேட்கும்போது, நம்ம வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள இருக்கா? தேவ தரிசனத்துக்குள்ள இருக்கா? நம்ம பரலோகத்துக்கு போய் சேருவோமா? அத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்திலே மனைவிட்ட சண்டை போடுவாங்க. மனைவிட்ட போய் வீம்பா சண்டை போடுவாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ, ஒரு சின்ன பிரச்சனை வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்கன்னா, அந்த மனைவி தான் கூட இருந்து உபசரிப்பாங்க. எனக்கு 2008ல ஒரு ஆப்பரேஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் வெளியவே வரல. டாக்டர்லாம் பொழைக்க மாட்டான் அப்படின்னு அப்பவுமே எனக்கு ரிசல்ட் எல்லாம் குடுத்தாச்சு. அப்பவுமே சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. இவனுக்கு 48 மணி நேரம் கழிச்சு தான் இவன் உயிரோட இருப்பானா சொல்ல முடியும். கையெழுத்து வாங்கி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த 48 மணி நேரம் கழிச்சு நான் உயிரோட தான் இருந்தேன். இப்ப வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது வீம்பு பாராட்டினேன். எனக்கு வியாபாரத்தை பத்தி எல்லாம் தெரியும். ஒண்ணுமே இல்ல. அந்த கடை நாசமா போயிட்டு. வியாபாரத்துல சகல செழிப்போட இருந்தேன். ஆனா ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது திமிரா பேசுவேன், பெருமையா பேசுவேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பேன். ஒரு நாள் அனாதையா நடு ரோட்ல நின்னேன். இது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை வச்சு சொல்லித்தரேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வீம்பு பாராட்டுறாங்களோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் நான் வீடு கட்டினேன், நான் கார் வாங்கினேன், நான் வியாபாரம் பார்த்தேன், நான் என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன், நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன், நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கேன், எங்க வீட்டுல நாங்க இந்த ஆட்கள், எங்க குடும்பத்திலே நாங்க தான் சிறப்பா இருக்கோம். ஒண்ணுமே இல்லை. இந்த கொரோனா நேரத்துல எல்லா குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன? எனக்கு ஒரு டீச்சர் ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கும் வேலை இல்லை, என் கணவருக்கும் வேலை இல்லை. என் கணவரும் டீச்சரு, நானும் டீச்சரு. எங்க பிள்ளைகள் படிப்புக்காக நாங்க கொஞ்சம் வெளியில பணம் வாங்கணும். இப்போ லட்ச லட்சமா கடன் கூடிட்டே இருக்கு. நாங்க டீச்சரா இருக்கனால வேற வேலைக்கு போகவும் இல்லை. இப்போ வேலை இல்லாம இருக்கிறோம். 1 வருஷம் ஆயிட்டு. பல லட்சங்கள் கடன் குட்டி போட்டுட்டே இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. பார்த்தா டீச்சர் தான். கணவர் 2 பேருமே டீச்சர் தான். ஆனா வீட்டுல கடன், நிம்மதி இல்லை. கொரோனா நேரத்துல ஒரு குடும்பத்துல என்கிட்ட ஒரு அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, பிரதர் கொரோனா நேரத்துல 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க பிரதர். 25 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு கொரோனா நேரத்துல ஹாஸ்பிட்டல் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல 1 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். எதுக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் வேணும், ஆக்சிஜன், ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கணும். இன்னொரு குடும்பத்துல 3 லட்சம் செலவு பண்ணாங்களாம். இன்னொரு குடும்பத்துல எங்க வீட்டுல மொத்தம் ஒரு 10 லட்சம் கிட்ட செலவாயிட்டு, 7 லட்சம் கிட்ட செலவாயிட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீம்பு பாராட்டினால் அங்க இயேசு இருக்க மாட்டார். நான் வியாபாரத்துல இருக்கும்போது என்னை தேவன் நல்லா வச்சிருந்தாரு, ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. என்னைக்கு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டு விக்கிரத்துல போய் மனுஷன்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு எப்போ வீம்பு பாராட்ட ஆரம்பிச்சனோ
அப்போ தேவன் எதிர்த்து நின்றார். இதை ஏன் நைட் நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நானும் சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசி தான். சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா கரெக்டாக சர்ச்சில் உட்காந்துருப்பேன். குடும்பமாக போயிடுவோம். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலையே, மனமாற்றம் இல்லையே, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலையே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லி தெரியாமையே 2015 வரையும் வாழ்ந்தாச்சு. ஆக மொத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியாது, மனம் திரும்பலாம் என்னன்னு தெரியாது. ஆனால் வார வாரம் சர்ச்சு போகும்போது போதிப்பாங்க, எல்லாம் கேட்பேன். இருதயம் பார்த்தா இருமாப்பு, கடினமான இருதயம், வீம்பு பாராட்டுகிற இருதயம், துன்மார்க்கமான இருதயம். அப்போ ஒரு குடும்பத்தில் ஏன் நஷ்டம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் டைவர்ஸ் ஆகுது, ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரிஞ்சு போயிருந்தாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, வீம்பு பாராட்டும் போது அங்க இயேசு கூட இருக்க மாட்டார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க, சின்ன ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, சின்ன வீடு கட்டியிருப்பாங்க, சில வீட்டில் பெரிய வீடே கட்டியிருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா வெளிநாட்டில் இருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா நிறைய பெரிய போஸ்டில் இருப்பாங்க, கவர்மெண்ட் போஸ்டில் இருப்பாங்க. சில குடும்பத்திலே இன்னுமாக ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்டில் இருப்பாங்க, லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் அம்மா அப்பா பார்த்தா வீம்பு பேசிக்கிட்டு இருப்பான். என் பையன் எப்படி தெரியுமா, என் பையன் யார் தெரியுமா, என் பிள்ளை யார் தெரியுமா, என் பிள்ளை எப்படி படிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தில் வீம்பு பேசிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு நேரம் சாப்பிடணும்னா கூட தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். நைட் நேரத்தில் என்ன பிரதர் செய்தி அப்படின்னா, வீம்பு பாராட்டுற யாராவது ஒருவேளை இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் நல்ல பங்களா மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய கார் நிற்கும். சில குடும்பத்தில் 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா கார் கூட வீட்டில் நிற்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், எதை எடுத்தாலும் வீம்பு பாராட்டுவாங்க. இந்த பிராண்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்கள் வீட்டில் இந்த கம்பெனி கார் நிற்கி, நாங்கள் இத்தனை கோடி ரூபா போட்டு இவ்வளோ செஞ்சுருக்கோம், எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரே ஒரு சின்ன கேள்வி, உங்கள் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? வீம்பு பாராட்டும் போது அங்கே யார் இருப்பா? தாழ்த்தும் போது இயேசு இருப்பார். நான் பைபிள் வாசிச்சிருக்கேன். தாழ்த்தும் போது உயர்த்துவார், குப்பையிலிருந்து உயர்த்துறாரு. நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க எனக்கு ஒன்றுமே தெரியாது, எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். ஏன்னா நான் 11 வயசில் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது, அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை யோசித்து பார்த்தா எனக்கே என்னைய பார்த்தா வெறுத்துருவேன். என்னோட வார்த்தை இப்படி இருக்க, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி இப்படி யோசித்து பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்கணும்னு ஒரு பெருமை வந்துடுது, ஒரு நகை போட்டோன்னு ஒரு பெருமை வந்துடுது, ஒரு செயின் போட்டோன்னு ஒரு பெருமை வந்துடுது, ஒரு கையில் ஒரு செயின் போட்டோன்னு ஒரு பெருமை வந்துடுது, ஒரு வீம்பு வந்துடுது. நான் யாரு தெரியுமா அப்படிம்பாங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்குறோம், காலையில் தூங்கி எந்திரிச்சாதான் உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வீம்புலாம் பாராட்டுவாங்க. ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கோ, ஒரு சின்ன ப்ரெஷரோ, ஒரு சின்ன சுகரோ உடம்புக்குள்ள வந்துட்டுனா அப்புறம் எல்லாமே மாறிடும், சிஸ்டம் மாறிடும். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் வீம்புக்காரங்களாம் நான் நல்லா பார்த்துட்டேன். அதே போல் என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்துக்கு போது நான் எப்படி வீம்புக்காரனாக இருந்தேன் எனக்கு தெரியும். வீம்புக்காரங்களையும் பார்த்துட்டேன்,
வீம்பா வாழ்றவங்களையும் பார்த்துட்டேன், தாழ்த்துறவங்களையும் பார்த்துட்டேன். தாழ்த்துறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவன் கொடுத்த ஈவு. எங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா எங்க குடும்பத்தை தேவன் தான் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி தேவ நாமத்தை உயர்த்துவாங்க. ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா அது தேவனுடைய ஈவு. உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். உயிர் பிச்சை போட்ட தேவனுக்கு என்னையால எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்பட முடியுமோ வசனத்தை வாசித்து பார்ப்பேன். வசனம் இப்படிலாம் போட்டிருக்குப்பா, என்கிட்ட இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. அவ்வளோதான். நைட் நேரத்தில் அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, யாராவது எந்த வீட்டுக்குள்ளேயோ வீம்பு பாராட்டிட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு எப்படி இருப்பார்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். இயேசு வீட்டுக்குள்ளே இருக்காரோ அது தெரியாது. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் என் வீட்டில் நிறைய வேணும், லட்ச லட்சமாக வேணும், கோடி கோடியாக வேணும். நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு மோசமான உலகம். இந்த மோசமான உலகத்தில் நைட் நேரத்தில் செல்ஃபோன் மூலிமா அழகாக மெசேஜ் வருது. கர்த்தரோட கிருபையினாலே உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் பெட்ரூம் வரைய இந்த செல்ஃபோன் மெசேஜ் வருது. வீம்புக்காரராக இருந்தால் அங்கே இயேசு கூட இருப்பாரா? அதுதான் முதல்ல கேள்வி. ரெண்டாவது, துன்மார்க்கனா வாழ்ந்தா இயேசு கூட இருப்பாரா? மூணாவது, இருமாப்பா இருந்தா இயேசு கூட இருப்பாரா? ஏன்னா நைட் நேரத்தில் செல்ஃபோனில் சார்ஜ் இருக்கா சார்ஜ் இல்லையான்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக தெரியும். பிரதர் 20% தான் இருக்குது, 5% தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் செத்து போயிடும், அதனால் நம்ம நாளைக்கு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சார்ஜ் போட போயிடுவாங்க. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குது, எங்கெல்லாம் குறை இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு. இப்போ நான்லாம் உண்மையாக சொல்ல முடியும், வீம்புக்காரனாக வாழ்ந்துட்டேன், துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன், இருமாப்பா வாழ்ந்துட்டேன். அதுக்கு கிடைச்ச நஷ்டம் என்ன தெரியுமா? ₹1 கூட இல்லாமல் நடு ரோட்டில் நின்னேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு கார் வாங்கியிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டியிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேலை பார்க்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்திருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைட் நேரத்தில் செய்தி கேட்குற பிரோஜனமாக இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று செய்யணும், அவ்வளவுதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதியை சொல்லி கொண்டு எப்படி நம்ம துதிக்க போறோம்? என்னை இயேசு உயிரோட வச்சிருக்காரு, எதுக்கு? இந்த பூமியில வாழ்ற காலத்துல அவருடைய நாமத்தை உயர்த்த. இயேசுங்க நாமத்தை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து என்று நீங்க சொல்லும் போது நீங்க தேவனால் பிறந்த பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நீங்க சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில கரை திரை எல்லாவற்றையும் நீக்கி அவர் உங்களை சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலையில் இணைந்திருந்தாலும் சரி, பிரதர் நிம்மதி இல்லாம இருக்கு பிரதர், மத்தேயு சுவிசேஷம் 1 இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்னது அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிரதர் நான் இன்னைத்தான் பிரதர் உங்க செய்தி கேட்கேன், உங்க வாயில இயேசு கிறிஸ்து நீங்க சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் தான் என்னுடைய சொந்த ரட்சகர். அவர் தான் என்னை மீட்டெடுக்க அந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனா வந்தார். மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்காக, எங்களுக்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பிதாவின் சித்தம் செய்ய பூமிக்கு வந்தார். அவரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கு?
வேதம் சொல்கிறது நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நமக்குள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல என்னெல்லாம் தண்டனை இருக்கோ அந்த எல்லா தண்டனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பிரதர், என் வாழ்க்கையில வீம்பு இருக்கு, இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. நான் இருமாப்பா தான் இருக்கேன், இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. அப்படிலாம் அர்ப்பணிக்கும் போது என்ன பிரதர் நடக்கும்? வசனம் அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தேவனே நியாயாதிபதி. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நியாயாதிபதியா. அப்போ நம்மளை பார்ப்பாரு. என் பிள்ளைகள் இதுக்கு முன்னாடி வீம்புக்காரங்களா இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி துன்மார்க்கமா இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருமாப்பா இருந்தாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, என்னை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க மனுஷனோட சத்தத்தை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டு பிசாசுனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க வீம்பு பாராட்டினாங்க, அவங்க துன்மார்க்கமா தான் வாழ்ந்தாங்க, அவங்க இருமாப்பா தான் இருந்தாங்க. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்போமோ இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்ப்பார். அதனால இரவு நேரத்துல நம்ம என்ன விருதம் செய்யலாம் அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க வீட்டுல பைபிள் இல்லாம இருக்கா? ஒருவேளை நான் இன்னைக்கு தான் அந்த செய்தி கேட்கிறேன், என்கிட்ட கையில பைபிள்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? பிளே ஸ்டோர் போங்க, தமிழ் பைபிள் சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க, ஹோலி பைபிள் சொல்லி அடிங்க, ஆப் இருக்கு. முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து முடிக்கலாம், ஆடியோவும் கேட்கலாம். சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு பல வாய்ப்புகள் தேவன் தந்திருக்காரு. நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையில நான்லாம் யோசித்து பார்த்ததுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையில நான் ஒண்ணுமே இல்லை. வாழ்ந்தாலும் இயேசுக்கா, செத்தாலும் இயேசுக்கா. ஒருவேளை வாழும்போது இயேசுக்கா வாழ்ந்துட்டேன், செத்து போகும்போது இயேசுக்கா செத்து போயிட்டேன் அப்படின்னா பரலோகத்துல எனக்கு இடம் இல்லை. வாழ்ற வாழ்க்கை மனுஷனை பிரியப்படுத்த, பணம் சம்பாதிக்க அப்படின்னா அதுக்கு உலகத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்கு பேசாம ஒரு கம்பெனில போயோ ஒரு ஆபீஸ்ல போயோ ஒரு வேலை கேட்டா தருவாங்க. யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்த வேலைக்கு தருவாங்க. ஆனா தேவனுடைய நாமத்தை உயர்த்துற ஜனங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. தேவனுக்கு முன்பா தாழ்த்திய ஜனங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. ரவிராஜ் உயிரோட இருக்கேன் எப்படி தெரியுமா? அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்தினேன். நான் ஒண்ணுமே இல்லையப்பா, நான் ஒண்ணுமே இல்லையே. இடைமுடியில் தேரிகாடுன்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. அங்க போய் நல்ல தேரிகாடு மண். சில இடத்துல காலையில ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். வெயில் வர்றது வரையும் அங்க இருப்பேன். சாயங்கால நேரத்தில் அதே போல ஊழியத்துல வேற ஒரு வேலை இல்லை அப்படின்னா நேரம் கிளம்பி போயிடுவேன். சில இடத்துல 8 மணிக்கு போவேன், நைட் இருட்டானதுக்கப்புறம் போவேன். அங்க சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, இந்த பக்கம் பாம்புலாம் இருக்கும், நைட் நேரத்தில் தனியா போகாதீங்க அப்படிம்பாங்க. ஆனாலும் தனியா போய் அழுது ஜெபம் பண்ணுவேன். எப்படி தான் அழுது ஜெபம் பண்ணுவேன்? உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நான் துரோகி, துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துற ஒரு அந்த கிருபையை கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதனாலதான் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் வேணுமா? வீம்பு பாராட்டுறீங்களா? மனைவிட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? புருஷன்ட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? மாமியார்கிட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? மருமகள்கிட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? ஒருவேளை நீங்க வியாபாரம் பார்க்கலாம், கஸ்டமர்கிட்ட வீம்பு பாராட்டுறீங்களா? ஓனர்கிட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸர்கிட்ட போய் வீம்பு பாராட்டுறீங்களா? எந்த சூழ்நிலையும் சரி, வீம்பு பாராட்டும் போது நம்ம ஒண்ணே ஒன்று யோசித்து பார்க்கணும்.
ஒரு 2 நாள் 3 நாள் வயித்தால போகுது, லூஸ் மோஷன் போகுது. அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? தூக்குறதுக்கு யாராவது வரணும், பக்கத்தில் 2 பேர் வரணும். அப்புறம் மாத்திரை கொடுக்கணும், அப்புறம் குளுக்கோஸ் ஏற்றணும். இதுதான் ஒரு மனுஷனோட நிலைமை. எந்த வீம்பு பாராட்டினாலும் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா போதும், ஆடிடுவான். நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா? இதுதான் ஒரு மனுஷனோட சிஸ்டம். நம்ம வேற நினைப்போம், நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் பிரதர், என் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு பணம் செழிப்பா இருக்கு, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு எல்லாம் இருக்காங்க. நைட் நேரத்தில் கொஞ்சோண்டு ஹார்ட் பீட் அதிகமாக துடிச்சிட்டுனா போதும், உடனே ஆம்புலன்ஸ் தான். இதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தப்பித்தவறி கூட வீம்புலாம் நமக்கு தேவையில்லை. இல்லை பிரதர், நீங்கள் என்னதான் பேசினாலும் நாங்கள் வீம்புலாம் இப்படி தான் இருப்போம். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு? 6ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நம்ம உலகத்துல எந்த திசையில போய் முட்டி மோதி பார்த்தாலும் கடைசி எங்க வந்து சேரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துட்ட வந்து சேரணும். அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில ஜெயம் அப்படின்னா ஒன்று வரும். நம்ம 1000 முயற்சி எடுத்தாலும் இயேசு கூட இல்லைன்னா எல்லாம் ஃபெயிலியர் மாடல் தான். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வீம்பு துன்மார்க்கமா இருக்கான், இருமாப்பா இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஜெயமே இருக்காது. ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால இரவு நேரத்துல செய்தி கேட்குறீங்களா? அதிகாலை வேளையில ஜெபம் கேட்குறீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? சும்மா புருஷன்ட்ட உட்காந்து ஓயாம சண்டை போடுறது, வீட்டுக்கு வந்தோடனே மனைவி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தண்ணி அடிச்சுட்டு வர்றது. வீட்டுல நமக்குன்னு சொல்லி யார் இருக்கா? ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட போய் ஓயாம சண்டை போட்டா, வீம்பு பண்ணா என்ன ஆகும்? வீம்பை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஒரு கிலோ அல்வா வாங்க முடியுமா? திருநெல்வேலியில் அல்வா தான் ஃப்ரீயாக கிடைக்கும், காசு கொடுத்தா. 1 கிலோ அல்வா வாங்க முடியுமா? எனக்கு ரொம்ப வீம்பு இருக்குப்பா, 1 கிலோ அல்வா தரமாட்டான். கேஷ் கொடுத்தா தான் தருவாங்க. நிறைய குடும்பத்தில் வீம்புல பல லெவலில் பேசுவாங்க. நான் யாரு? ஒன்றுமே இல்லை. ராத்திரி படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல எந்திரிச்சாதான் உண்டு. நான் உள்ளதை அப்படியே பேசிட்டு இருக்கேன். ரவிராஜா இருந்தாலும் தூங்கும்போது என் ஆவியை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவேன். நாளைக்கு காலைல ரவிராஜ் தூங்கி எந்திரிச்சாதான் உண்டு. அப்புறம் ரவிராஜ் இல்லையா, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பழைய செய்தி தான் கேட்கணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, சில குடும்பத்தில் வீம்புல பெருமை பாராட்டுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட். வீம்புக்காரரை நோக்கி அழகா சொல்றாரு, வீம்பு பேசாதீங்க, வீம்பு பேசாதீங்க. அழகா சொல்லி தராங்க, வீம்பு பேசாதீங்க. எனக்கு ஒரு நல்ல மருமகன் வந்துட்டா, ஒரு நல்ல மருமகன் வந்துட்டான், எதுவுமே வீம்பே பேச வேண்டாம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்திருக்காரு, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மருமகனை கொடுத்திருக்காரு, கர்த்தர் தான் என் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருக்காரு, கர்த்தர் தான் என் குடும்பத்துக்கு நன்மை செஞ்சிருக்காரு, கர்த்தர் தான் என் குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காரு. என் குடும்பத்துக்கு கர்த்தர் மட்டும்தான். என் குடும்பத்துல இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை எனக்கு பிளெஸ்ஸிங். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். எல்லாருக்கும் வசனம் தெரியும், ஆனா கூட இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. இப்ப அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா கையில செல்போன் இருக்கு, அவங்க வேற வேற லைன்ல போயிட்டு இருப்பாங்க. நம்மளை ஆப்ரேட் பண்றதுக்கு பல காரியங்கள் உலகத்துல இருக்கு. நைட் நேரத்துல இந்த செய்தி கேட்கும்போது உங்க கூட ஒருவேளை ஆவியானவர் பேசினால் ஸ்தோத்திரம் போடுங்க. நைட் நேரத்தில் தூங்கும்போது என் கூட பேசுனீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 போடுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தேவனோட சமூகத்தில் தாழ்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 உங்க குடும்ப ஆசீர்வாதம். அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஜெபிக்கவும் மாட்டேங்கிறீங்க.
ஆனால் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? எனக்கு அதுதான் பெரிய குழப்பமாக இருக்கும். பகலில் போய் பார்த்தா வீட்டில் ஒரே சினிமா படம், நாடகம். வீட்டில் படுத்து கிடந்துக்கிட்டு செல்ஃபோன் அப்படியே கையில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஏன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய உபத்திரப்பட்டு வந்ததுனால பல காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். நிறைய குடும்பத்தில் யோசிப்பீங்க, எப்படி பிரதர் எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு? படம் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும். ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இயேசு வீட்டுக்குள்ள வரணும். இயேசு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நான் தேவனோட சமூகத்திலே தாழ்த்தணும். அப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாம் நீங்க தான்ப்பா. உங்க வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிட்டா, பிள்ளைகள் இருக்கா, பேரம்பேச்சு இருக்கா, தாத்தா பாட்டி இருக்காங்களா, குடும்பமா இருக்கிறீங்களா, இல்லை தனிமையா இருக்கிறீங்களா, திக்கற்ற பிள்ளையா இருக்கீங்களா, இல்லை யாருமே இல்லையா, அனாதையா இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலைனாலும் சரி, இருக்கிற இடத்துல தாழ்த்திடணும். நல்ல குடும்பம் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், பேரம்பேத்தி தந்ததுக்கா ஸ்தோத்திரம், மருமகனை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், மருமகளை தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வியாபாரத்தை தந்ததுக்கா ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். இதுதான் நைட்டு பிரேயர். நைட்டு பிரேயர்னா என்ன தெரியுமா? படுத்து தூங்க போறோம்ப்பா, இன்னைக்கு ஃபுல்லா என்னை பாதுகாத்துக்கிட்டீங்கப்பா, நீங்க தான்ப்பா என் கூட வந்தீங்க, நீங்க தான்ப்பா பாதுகாத்தீங்க, நீங்க தான்ப்பா என் கூட வந்தீங்க, நீங்க தான்ப்பா குடும்பத்தை ஆசீர்வதிச்சீங்க. சில குடும்பத்துல கர்த்தர் இல்லாமல் அந்த வேடை நீங்க கொஞ்சம் நல்ல ஆழமா யோசிக்கணும். கர்த்தர் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் இல்லாமல் செல்போன்ல காதுல வச்சுக்கிட்டு டூ வீலர்ல இல்ல கார்ல ரொம்ப பிஸியா போயிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா உலகத்துல வேற அப்படியே ஒரு மனுஷனை மயக்கிறதுக்காக நிறைய பொய்யான வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்க பொய்யான வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பொய்யா பேசி தன் பக்கம் இழுக்கணும், வீம்பா பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இயேசு கூட இருப்பாரா? சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்த்த 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 ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க தாழ்த்தலாம், எங்களுக்கு நேரமே இல்லை, எங்களுக்கு ஜெபிக்க நேரமே இல்லை, துதிக்க நேரமே இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம் நேரம் இல்லை, நோ டைம். ஒரு நாள் சொல்லிடுவாரு, பரலோக வாசல் பூட்டப்பட்டிருக்கும், உன்னை நான் அறியேன் அப்படின்றார். காது உள்ளவன் கேட்க கடவுள். கர்த்தருடைய வருகையிலே நம்ம போகணும், மறுரூபமாக்கப்படணும், ஜீவ புஸ்தகம் நம்ம பேர் எழுதப்படணும், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஸ்தோத்திரம், இணைந்திருக்கிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்கிறார். இவ்வளவு நேரம் நானும் பேசிட்டே இருக்கேன், அழகா கேட்டுட்டே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறதா? உங்க இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரா? உங்க இதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருக்காரா? அதை கண்டுபிடிங்க. ஒரு செய்தி பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறாரா? கண்டுபிடிங்க. இது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நைட் நேரத்துல நம்ம ஹார்ட் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். உங்க இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை எல்லாமே தலைகீழ மாறிடும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது. எப்படி பாட்டு படிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது. 0 இந்த 0 அபிஷேகம் பண்ணி அழகா பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்க வச்சு சர்ச்சில் அழகா உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டார். எப்படி? என் வாழ்க்கையில டோட்டலா அழிஞ்சு போன ஒரு நபர், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர், துன்மார்க்கமா வாழ்ந்த ஒரு நபர், இயேசு எப்படி தூக்கி எடுத்தார் சொல்லி பார்க்கும்போது, உலகத்துல எல்லாரும் தள்ளுறாங்களா, தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். ஒருவேளை என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க பிரதர், நானே தனியா தான் வாழ்றேன், என் வாழ்க்கையே கண்ணீரா தான் இருக்கு, என் கூட யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கேன், நான் ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஒரு ஏழை எளிய ஜனமா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்.
உங்களுக்காக ஜீவனை தந்தவர் இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் பரிசுத்தர். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. இந்த செய்தி பேசும்போது சில குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்க. பிரதர், நான் பிறந்த நாள்லேருந்து நான் வீம்பு தானே பேசுகிறேன் பிரதர். என் வாழ்க்கையே வீம்பு தானே. என் புருஷன்ட்ட வீம்பு, மாமியார்ட்ட வீம்பு. சில குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனை. காரணம் அந்த வீம்பு தான். சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே கதவுல பூட்டிட்டு தனியாக இருக்கிறாங்க. வீம்பு. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள். அந்த வசனம்லாம் நீங்கள் ஆழமாக பிடிச்சு பார்த்தா தெரியும். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள். மறுபடியும் சொல்றேன், வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள். என் மருமகளுக்கு நான் எத்தனை பவுன் நகை போட்டு எடுத்தேன் தெரியுமா? எத்தனை பவுன் போட்டாங்க தெரியுமா? என் மருமகன் யார் தெரியுமா? என் மருமகள் யார் தெரியுமா? வீம்பு வேண்டாமே. வீம்பு வேண்டாம். வீம்பே வேண்டாம். வீம்பு பேசாதிருங்கள். வீம்பு பேசும்போது பிசாசு என்ட்ராயிருவான். செய்தி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டில் ஃபால்ட் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு குடும்பத்தில் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க, வீம்பு பேசிட்டு இருக்காங்க. நான் நல்ல மருமகள் எடுத்துட்டேன், நல்ல மருமகன் எடுத்தேன். தேவன் தந்தா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகள், நல்ல மருமகன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம எங்கே வீம்பு பாராட்டுறோம்? ஏன் வீம்பு நமக்கு தேவை? ஒன்றுமே இல்லை. தேவன் தந்த ஈவு. எப்படி நமக்கு உயிர் பிச்சை போட்டாரோ அதே போல உங்கள் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் தேவன் தந்த ஈவு. அதுதான் உண்மை. அதனால எங்கெல்லாம் வீம்பு பாராட்டுறாங்களோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். அதனால தயவு செய்து இந்த வீடியோ யாரெல்லாம் கேட்குறீங்களோ வீம்பே பாராட்ட வேண்டாம். தாழ்த்துவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெயம் எப்படி போட்டிருக்கு? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராதான். பரலோகத்துல தேவன் தான் உங்களுக்கு ஜெயம் தரணும். தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். உங்களை உயர்த்தணுமா? அது தேவன் தான் உயர்த்த முடியும். சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கு. வேலைக்காக, அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய போஸ்டாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு போறக்கா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல லட்ச லட்சமா லஞ்சம் போய் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, அவங்க யாரு, எதுவுமே தெரியாது. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்கள்ட்ட போய் இத்தனை லட்சம் கொடுத்தா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், அவங்கள்ட்ட போய் அத்தனை லட்சம் லஞ்சமாக கொடுத்தா, அது 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் எவ்வளோ நாளும் லஞ்சம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அழகா நாங்கள் இருக்கிற பகுதி திருநெல்வேலி பகுதி. நாங்கள் இன்னும் சர்ச்சு கட்டலை. சர்ச்சு கட்டக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்காக முடிஞ்சால் ஜோம் பண்ணிக்கோங்க. சர்ச்செல்லாம் கர்த்தருடைய கிருபையினால தேவன் கொடுத்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னுமா ஜனங்கள் நேரடியாக பார்க்க முடியும். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக பிசாசு தானே இருப்பான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிடுறாங்க. ஒருவனை உயர்த்தணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் உயர்த்த முடியும். சில குடும்பத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் லஞ்சம் கொடுத்து ஒரு போஸ்ட் வாங்கிட்டேன், நான் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிட்டேன், நான் லஞ்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், நான் லஞ்சம் கொடுத்து நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், நான் லஞ்சம் கொடுத்து பெரிய ஆளாக மாறிட்டேன். ஒன்னே ஒன்று சொல்லட்டா, இயேசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? செத்த வாழ்க்கை. அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். இயேசு இல்லாம நான் லஞ்சம் கொடுத்து, நான் யாரு தெரியுமா, எத்தனை லட்சம் லஞ்சம் கொடுத்துக்க தெரியுமா, அங்க இயேசு இருக்க மாட்டார். அங்க பிசாசு தான் இருப்பான். நிறைய குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லை, ஏன் வேதனை, ஏன் கண்ணீர், ஏன் குடும்பத்துல பெரிய பெரிய பிரச்சனை, மண்டை வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனை,
சில குடும்பத்தில் நைட் நேரம் ஆயிட்டுனா போதும், ஒரே தலைவலிக்கு, ஒரே கைகால் வலிக்கு, முடியல, வைக்கல, போல அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பலவீனமாக இருப்பாங்க, அது வேற விஷயம். சில குடும்பத்தில் வீம்பு பாராட்டியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நைட்டில் பார்த்தா தலைவலியே வந்துடும். சில குடும்பத்தில் பார்த்தா தங்களை உயர்த்தி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நைட்டு பார்த்தா நிம்மதியான தூக்கமே இருக்காது, சமாதானமும் இருக்காது. நைட்டு பார்த்தா ஒரே குழப்பத்தோடு வாழ்வாங்க. காரணம் என்ன? வீம்பு. வீம்பு பேசாதிருங்கள். சில குடும்பத்துல தன்னை மட்டுமே உயர்த்தி பேசுவாங்க. மற்றவங்க யாருமே எல்லாருமே அவங்களாம் ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும்தான் அப்படிம்பாங்க. அவங்களும் சாத்தியப்படாது. ஒருவனை உயர்த்தணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்க வரணும். தேவனே நியாயாதிபதி, பரலோகத்தில் உள்ள தேவனே நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம எங்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்கோம், எங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி இருக்கோம். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால என் இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நான் எப்படி தான் யோசித்து பார்ப்பேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்திருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன், ஐயோ, இப்படியே புலம்புவேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே அவனுடைய வாழ்க்கையில புலம்பல், ஐயோ, வேதனை, கண்ணீர், கஷ்டம், நிந்தைகள், அவமானம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து சேர்ந்துடும். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள்லாம் பார்க்குறீங்களா? தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணினாரு. பழைய ஏற்பாட்டை ஃபுல்லாக உட்காந்து வாசிக்கும் போது ஒவ்வொரு ராஜாக்களை அபிஷேகம் பண்றாரு, தேவன் தான் சூஸ் பண்றாரு. புதிய ஏற்பாட்டில் சீசர்களை தேவன் தான் சந்திக்கிறாரு, 12 சீசரை உருவாக்குறாரு. தாழ்த்தும் போது இயேசுக்காக ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சாலே போதும். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு மனுஷனை உயர்த்தணுமா தேவன் வரணும். அங்க உங்களை உயர்த்தணுமா தேவன் வரணும். உங்களை உயர்த்தணுமா தேவன் வரணும். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதீர்கள், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னேன். இப்ப இவ்வளவு நேரம் இந்த மெசேஜில் உள்ள அர்த்தத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் யாரு நான் யாரு நான் யாரு ஒன்றும் இல்லைப்பா. நைட்டு படுத்த நல்ல தூக்கம் வரணுமா, கொஞ்ச நேரம் முழங்கல்ல நில்லுங்க. நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இருதயம் தான் சமாதானம், அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணுமா, தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. இப்ப நைட் நேரம் ஆயிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். என் பேர் ரவிராஜ், தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி. எனக்காக முடிந்தால் ஸ்தோத்திரம் பண்ணியா ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிப்போம். பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து போவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து கூட சில குடும்பத்தில் போஸ்ட் வாங்கியிருப்பாங்கப்பா. வீம்பு பாராட்டியிருப்பாங்க, நான் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிட்டேன். சில குடும்பத்தில் நான் நல்ல மருமகள் எடுத்துட்டேன், நல்ல மருமகன் எடுத்துட்டேன். எத்தனையோ காரியத்தில் வீம்பு பேசியிருப்பாங்கப்பா. சில குடும்பத்தில் வீடு கட்டும்போது வீம்பு பேசியிருப்பாங்க, வியாபாரம் பார்க்கங்க வீம்பு பேசியிருப்பாங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள வீம்பு பேசியிருப்பாங்க. சில குடும்பத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, நான் கர்த்தருக்காக இவ்வளவு செஞ்சுட்டு சொல்லி வீம்பு பாராட்டி இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்திலே அங்க எங்கேயாவது உங்க மனசை நாங்க கஷ்டப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க இதயத்துக்கு நாங்க பிரியம் இல்லாமல் நாங்க எந்தெந்த காரியம் பண்ணியிருந்தோமோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா.
கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல வீம்பு இருக்கோ, குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க, 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 மன்னிங்க. எங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. நிறைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. தாழ்த்துறாங்கப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. இது கர்த்தர் கொடுத்த வீடுன்னு சொல்லாம விட்டனே. கர்த்தர் தான் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்தாங்க அப்படின்னு சொல்லாம விட்டேனே. கர்த்தர் தான் எனக்கு ஒரு நல்ல கணவர் கொடுத்தாரு சொல்லாம விட்டுட்டேனே. சில குடும்பத்துல தாய்மாரி யோசிக்கிறாங்க, நல்ல மருமகளை தேவன் தான் தந்தாரு சொல்லாம விட்டுட்டேனே. நல்ல மருமகனை தேவன் தான் தந்தாரு சொல்லாம விட்டுட்டேனே. நான் வீம்பு பாராட்டிட்டேனே. சில குடும்பத்துல நான் தான் வீடு கட்டன்னு சொல்லி வீம்பு பாராட்டி சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல இன்னைக்கு தான்ப்பா புதுசா செய்தி கேட்கிறாங்க. இத்தனை நாள் கேட்டது இல்லப்பா, இன்னைக்கு தான் புதுசா இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளையோட தான்ப்பா நீங்க பேசுனீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல வடிக்கிற கண்ணீரை என் தேவன் பார்க்கணும்ப்பா. எங்க வாழ்க்கை செத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கக்கூடாதுப்பா. ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்க பிறந்த பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உங்க ரத்தம் எங்க உடம்புல ஓடுதுப்பா. உங்க ஆவியினாலே நிரப்பிருக்கீங்கப்பா. உங்க கரத்துல அடங்கி இருக்கணும், உங்க நிழல்ல இருக்கணும், உங்க செட்டையில இருக்கணும், உங்க பாதுகாப்புல இருக்கணும், உங்க கரத்துல இருக்கணும். எங்களுக்கு உயிர் பிச்சை போடுங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு வாழ்க்கையே மாற்றமா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அந்த குடும்பத்துல என்ன காரியம், என்ன குறைகள், என்ன குற்றங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை தான்ப்பா மீட்டெடுக்க தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. தேவ குமாரனா வெளிப்பட்டீங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க. கல்வாரி சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய காயப்பட்ட கரங்களை நீட்டுங்கப்பா. எங்களுக்காக தானப்பா காயப்பட்டீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே தடையில் விலகி போட்டும், எல்லா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். காயங்களை எல்லாவற்றையும் குணமாக்கி தங்கப்பா. சில குடும்பத்துல சரீரத்துல காயம், கணவரோடு பேசிட்டாரே, கணவர் என்னை காயப்படுத்திட்டாரே. சில குடும்பத்துல என் ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டாங்களே. சில குடும்பத்துல நான் எல்லாராலும் காயப்பட்டு தானே இருக்கிறேன். என் இருதயமே உடைஞ்சு தானே இருக்கு. இனிமேல் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சில குடும்பத்துல கடன் நிமித்தமாக கடன் வாங்கினவங்க தப்பா பேசியிருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே காயப்பட்ட இதயத்தோடு இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல நாங்க இதுக்கு முன்னாடி வீம்பு பாராட்டணும். இப்போமெல்லாம் எங்க வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை தான் இருக்கு. இப்போமெல்லாம் நாங்க தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும். எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பம் பரலோகத்தில் உள்ள தேவன் சந்திக்கணும்ப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, படுத்த படுக்கையில இருக்காங்க. சில குடும்பத்துல குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, கணவருக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பேரம்பேத்திக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல தனிமையா இருக்காங்க. சில குடும்பத்துல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா எங்க தேசத்துல உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் டியூட்டில இருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற வேற இடத்துல வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்திலே அப்பா ஆர்மியிலே அப்பா வேலை பார்க்குறாங்கப்பா, போலீஸ் ஆபீசர் வேலை பார்க்குறாங்கப்பா, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்குறாங்கப்பா, நைட் நேரத்துல வியாபாரத்துல இருக்காங்க, நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. பகல் வேளையிலே கால வேளையிலே அப்பா வெளியில போயிட்டு இருந்த எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ராஜா. எந்தெந்த குடும்பத்துல தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தோட கண்ணீரை என் தேவன் அப்பா விசேஷம் பரலோகத்துல கொண்டு போகணும்ப்பா. உம்முடைய தூரத்துல கொண்டு போகணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் தாழ்த்துறோம்ப்பா. நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தது நீங்க தான்ப்பா. எங்களை கரம் பிடித்தது நீங்க தான்ப்பா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் நீங்க தான்ப்பா. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்க தான்ப்பா. எங்களை சுத்திகரிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. எங்களுடைய அழுக்கு கரை திரை எல்லாவற்றையும் நீக்கி சுட்டெரிப்பின் ஆவியினால சுத்திகரிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரம், துன்மார்க்கமான காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், துரிச்சை, மோக இச்சை, காம இச்சை, கத்தரை விட்டு தள்ளி போன வெறி தேவையில்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும், சில குடும்பத்துல வைராக்கியம், விரோதம், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எல்லா செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலுக்கா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலுக்கா ஸ்தோத்திரம். அப்பா உங்க மகனை இந்த ஊழியத்துல கொண்டு வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கா ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கா ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம். வேற வேற தேசத்துல இருக்க ஜனங்களுக்கா ஸ்தோத்திரம். புதுசா இணைந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுத்தி கொண்டு கிருபைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையிலே நாங்க மறுரூபமாக்க போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம். அப்பா நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள பிள்ளைகளுக்கா கிருபைக்கா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குறோம். லீபாலபரபு ஷபலபலஹது நமலஹரது ரீதனமலஹரது நிஷாந்த டலவக்கவுது பெக்கேதுனா லீபா லாபா 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 லாஹது ரபலஹரது ரபலா லீ தேனே சே மஹோபே ஹாஸ் பில்லஹர பிலஹரது ஷபலபலபலஹது நமலஹரது நி மஹபிலஹர பிலஹரது ஷீபா பாஹது ஹெபே ஹாஸ் பிலஹ பிலஹர பிலஹரது லீ தனமலஹரது நமலஹரது நிஷாந்த டலவக்கவுது பெக்கேதுனா. தாழ்த்திரோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டுமே உயர்த்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவர் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உங்க கரத்திலே அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும். அந்த கிருபை எங்களுக்கு பரிபூர்ணமா தர வேண்டும். கடன் பிரச்சனை, கடன் உபத்திரத்திலே கஷ்டப்படுகிற ஜனங்களை உயர்த்துவீங்களா? பிள்ளைகள் இல்லாம இருக்கு, பிள்ளைகள் தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களா? நிம்மதி இல்லாம வாழ்றாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியை தருவீங்களா? வேதனையோடு வாழ்றாங்க, வேதனையை நீக்கி தருவீங்களா? நைட் நேரத்துல தனிமையில புலம்பக்கூடிய குடும்பம் உண்டு. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, வேற வேற நாட்டுல வேற வேற இடத்துல தனித்தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தோட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும். பலவீனத்தோடு ஜனங்களை எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமாக தீர்க்காய் சந்து ஆசீர்வதிங்க. என்னோட ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்ல பண்ணிடும். அப்புரோஜனமான ஊழியக்காரன் எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். எல்லாரும் நித்திய ஜீவன் வரணும். தேவ சித்தம் நிறைவேற்றும். தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அப்ப எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தை அப்படினோம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னுமாக ஆவியான உங்க பிள்ளையோட திட்டமா பேச வேண்டும். கர்த்தருடைய ஆவியான கரத்தில் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலைகளிலே துதிக்கிற துதியோட எலும்புக்கத்தை கிருபை செய்யுங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்குள்ளே தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. 9363064181 நம்பர் இருந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகையில காணப்படணும், பரலோகத்துக்கு போகணும். பெரிய பெரிய தரிசனம்லாம் இருக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த வருஷத்துல ஒரு தடவை பைபிள் வாசித்து முடிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபிங்க. ஒரு
கூடாரம் போடணும் ஆசை இருக்குது, தேவனோட தரிசனம் இருக்குது, ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.